Hello all, welcome to Ananda's channel. Today special இறால் குழம்பு. காய்கறிகள் போட்ட இந்த இறால் குழம்பை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. முருங்கைக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய், கருணக்கிழங்கு, உருளைக்கிழங்கு இந்த 5 வகையான காய்கள்லாம் போட்டு இறால் குழம்பு எப்படி சிம்பிளாகவும் சூப்பராகவும் செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இறால் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: சுத்தம் செய்த இறால், சிறிய வெங்காயம் நன்றாக நறுக்கி வைத்துக் கொள்ளவும், தக்காளி 4 நன்றாக நறுக்கி வைத்துக் கொள்ளவும், சிறிதளவு கருவேப்பிலை இலை, கொத்தமல்லி, காய்கறிகள், புளி, நெல்லிக்காய் அளவு நன்றாக சுத்தம் செய்து கரைத்து வைத்துக் கொள்ளவும், மிளகாய்த்தூள், எண்ணெய், உப்பு தேவையான அளவு, தாளிக்க கடுகு, சோம்பு, வெந்தயம் சிறிதளவு. வாங்க சமைக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு மண் சட்டி பாத்திரம் எடுத்திருக்கேன். பாத்திரம் நல்லா சூடானதும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்ககிட்ட நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் அல்லது கடலெண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் சிறிதளவு கடுகு, சிறிதளவு சோம்பு, சிறிதளவு வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. நாம சேர்த்த எல்லா பொருளும் நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சமா கருவேப்பிலை இலை, நறுக்கிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்க விடுங்க. வெங்காயம் வதங்கிய பிறகு நாம நறுக்கி எடுத்து வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்த பிறகு சிறிதளவு கல்லுப்பு, சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே நாம எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி இலைகளையும் இப்பவே சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலையை நம்ம எண்ணெயிலே சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவர் எண்ணெயில கலந்து நாம சேர்க்கவிருக்கும் எல்லா பொருளையும் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகி நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க காய்கறிகளை சேர்த்துக்கலாம். காய்கறிகளை சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கோங்க. எண்ணெயிலே காய்கறிகள் எல்லாம் நல்லா 1 நிமிஷம் அளவுக்கு வதக்கி விடலாம். காய்கறிகள் வதங்கும் போது நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். கேள்வி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப அவசியமாகவும் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய கேள்வியாகவும் இருக்கும். கேள்வி என்னன்னா, தயிர் ஏன் வெள்ளையா இருக்கு? யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ள நம்ம காய்கறிகள் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்க இறாலை சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கோங்க. இறால் ஓரளவுக்கு சுருள வதங்கி வர வரைக்கும் வதக்கி விடலாம்.
இறாலும் காய்கறிகளும் எண்ணெயில நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்த பிறகு சிறிதளவு தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்து குழம்ப மூடி போட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வந்த பிறகுதான் நம்ம புளியை ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்பதான் காய்கறிகள் நல்லா வெந்து வரும். இப்பவே புளி தண்ணி சேர்த்தா காய் சீக்கிரமா வேகாது. இப்ப வாங்க குழம்பு கொதிச்சு காய்கறிகள்லாம் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு காய்கறிகளும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்ப நாம ரெடி பண்ணி வச்சிருக்க புளி தண்ணியை சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்து உப்பு சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே சரி பார்த்த பிறகு குழம்ப ஒரு கொதி வர வரைக்கும் மூடி கொதிக்க விடுங்க. இப்ப கேள்விக்கான ஆன்சரை பார்க்கலாமா? கேள்வி என்னன்னா, தயிர் ஏன் வெள்ளையா இருக்கு? தயிர் ஏன் வெள்ளையா இருக்கு? ஏன் வெள்ளையா இருக்குன்னா, நாம தயிர் துவைக்கிறோம்ல, அதனாலதான் வெள்ளையா இருக்கு. Just for fun. Be happy. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்றைய ஸ்பெஷல் காய்கறிகள் சேர்த்த இறால் குழம்பு ரெடி. வாங்க சாப்பிடலாம். Thanks for watching. Please subscribe. Bye. See you on next video.